உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த சேனல் மூலமாக நிறைய பேர்களினுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது இந்த ஜோதிட ரீதியாக கிடைச்சிட்டு இருக்குது. அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகப்படியான உயர்வை அடையணும் அப்படின்னு நம்ம மனதார தெய்வத்தை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் உலகத்திலேயே பிரச்சனையிலேயே இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 12 ராசியிலேயே மிதுன ராசி என்பர்கள் தான் ரொம்ப போல்டான ஒரு ராசி என்பர்கள். அதாவது செவ்வாய் இருக்கக்கூடிய ராசி தான் நல்ல போல்டான ராசின்னு எப்போதுமே ஜாதக ரீதியாக சொல்லுவோம். ஆனா இந்த மிதுன ராசி என்பர்கள் போல்டு, ஸ்மார்ட்னஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் வச்சு அதாவது என்ன வரப்போகுது, நமக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அதை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி அதன் மூலமாக சில விஷயங்களை தவிர்ப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராசியினாலதான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான சில குணாதிசயங்களை பெற்றிருக்கிறாங்க. புதன் ராசி அதிபதி புதன் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற போது அதுல கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு சில விஷயங்களை வாங்குறாங்க, ஒரு சாரி வாங்குறாங்க, இல்ல தனக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குறாங்க அப்படின்ற போது அதுல ரொம்ப ஃபில்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 50 பொருள்ல ஒரு 10 பொருள் எடுப்பாங்க. அந்த 10ல ஒரு 5 என்ன இருக்குன்னு பாப்பாங்க. அந்த 5ல மத்தவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத தன் கூட போகக்கூடிய நபர்கள் கிட்ட கேட்டு செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுல இருந்து திரும்ப ஒரு 2 ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்படி அந்த ஃபில்ட்ரேஷனுக்கே பாத்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா புதன் அப்படின்றது மாத கிரகமாக இருக்கிறதுனால அந்த தனஸ்தானத்தை நம்ம பார்க்கும்போது, ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் 3மே இருக்கு. இந்த தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் அதிகப்படியான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஆனா அதே இடத்துல அந்த
விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இதுவும் மாத கிரகம் தான். புதனும் மாத கிரகம், சுக்கிரனும் மாத கிரகம். இந்த 2 கிரகங்களுமே இந்த மாதத்துல உங்களுடைய சாதகமான இடத்துல இருக்கு. அதுல புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, சுக்கிரன் உங்களுக்கு பாதகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது வருமானம் நிறைய வரப்போகுது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ நீங்க வருமானத்தை சம்பாதிச்சாலும் அந்த வருமானம் போதுமானதாக இருக்காத ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக சும்மா நாத்துக்கு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பை போடுறது, ஆபீஸ்ல லீவை போட்டு, அதாவது லாஸ் ஆஃப் பே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியாக அந்த மாதத்துல லீவை போட்டு போய் நீங்க அந்த காசை செலவு பண்ணிட்டு வர்றது. அதுக்கப்புறம் இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா நம்மளுக்கு இந்த மாதம் யூஸ் ஆகுமே அப்படின்னு அதை 2 மாதம் கழிச்சு யோசிக்கிறது. இது எல்லாத்தையுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பணம் காசு வருது அப்படின்னா அதை சேமிக்க பழகுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சீங்க அப்படின்னா அது வரக்கூடிய மாதத்துல ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரா ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது தினசரி சந்தையில நீங்க அந்த பணத்தை போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதுல எல்லாம் நிறைய லாஸ் வரும், சேமிக்க முடியாது, தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அதே சமயத்துல உங்களுடைய வாக்கு ஸ்தானத்திலயும் அந்த உங்களுடைய ராசி அதிபதி வர்றதுனால இந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சுய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட். உங்களை யாராவது மதிக்காம ஏளனமா பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறேன், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் முட்டாள், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள் அப்படின்றது மாறுவதற்குண்டான ஒரு நேரம். உங்களை ஒரு முதன்மை ஸ்தானத்துல வச்சு உங்களுக்கு உண்டான ஒரு ப்ரையாரிட்டிய அந்த குடும்பத்திலையும் அலுவலகத்திலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா இவர்கள் மூலமாக மற்றவர்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது ஏகபோக வாழ்க்கையா இருக்கும். அதாவது தானமும் தர்மமும் செய்யும் போது அந்த இடத்துல அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெண்கள்னால சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். சாதாரணமா அலுவலகத்துல யாருக்கிட்டயாவது பெண்கள்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா கூட அந்த பெண்கள் உங்களை கார்னர் பண்றதுக்கு உண்டான சில விஷயங்களே பண்ணுவாங்க. அதே சமயம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள்னாலும் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும், ஆண்கள்னாலும் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதே மாதிரி தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய வேலை ஆட்கள் மீது ரொம்ப கவனம். ஏன்னா பணம் திருட்டு இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால இந்த இடத்துல எல்லாம் இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். உயர்ந்த பதவி, உயர்ந்த புகழ், உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். உயர்ந்த கல்வி, என்னென்னலாம் கல்வி படிக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையுமே அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவங்களுடைய தாயார் மூலமாக சில தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதாவது தாயார்னால ஏதாவது தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறது, அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற பேர்ல நீங்க ஏதாவது வேற இடத்துல கெட்ட பேர் வாங்கிக்கிறது, இது எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான ஒரு பலன்களாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இது போக இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையாட்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துகளோ இல்ல வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு ஆபத்துகளோ வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இது போக உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை, சனி தசை, அடுத்த புதன் திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கும். இந்த திசையில உங்களுக்கு என்னென்ன ஒரு வளர்ச்சிகள் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.